இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் 80ல 90ல இருக்கிறாரு. 2 பேர் இருக்கிறாங்க. அதில வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு மெய்டன் 100 கையில கிடைக்குது. அத எப்படி விடுவாரு? அதையும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் 2 சைட்லயும் இதுதான் விஷயம்னு ஜானத்தன் ட்ராட் சேஃபா ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ சஞ்சய் மஞ்சுரேக்கர் பதில் குடுக்குறாரு. பதில் எப்படி குடுக்குறாரு? அதுதான் மேட்டர். கேளுங்க. சஞ்சய் மஞ்சுரேக்கர் என்ன சொல்றாருன்னா, சூப்பர், சூப்பர் நல்ல விஷயம். இந்த இடத்துல ஜானத்தன் ட்ராட் உள்ள இருந்தது சூப்பரான விஷயம். கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் அதாவது நீங்க கிரிக்கெட்ட பார்த்து எப்படி வளர்ந்தீங்க? எப்படிப்பட்ட கிரிக்கெட்ட விளையாடிட்டு வளர்ந்தீங்கன்றதும், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எப்படி பார்த்து வளர்ந்த கிரிக்கெட் இருக்குதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட். சூப்பர். நான் ஒத்துக்கிறேன். உங்கள பொறுத்தவரைக்கும் அந்த பெர்சனல் மைனஸஸ தூக்கி போட்டு, நீங்க வந்துட்டு அந்த இடத்துல ட்ரான்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னத்த கை குடுத்து கிளம்பிருவோன்றது உங்க கிரிக்கெட். இந்தியன் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் நான் ஒரு இங்கிலாந்து சாயில்ல போய் விளையாடுறேன். இது என்னோட ஹோம் மேட்ச் கிடையாது. இது என்னோட அவே சீரிஸ். நான் இங்கிலாந்துல வந்து விளையாடுறேன். என்னுடைய நம்பர் 6, நம்பர் 7ல விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் நம்பர் 7, நம்பர் 8 ஆமா. அந்த நம்பர் 7 பேட்டர நான் வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்து நீ ஃப்ரண்ட்ல ஆடு அப்படின்னு சொல்லி ஒரு 4 விக்கெட் லாஸ்ட்ல ஒரு நம்பர் 6 பேட்ஸ்மேனா கொண்டு வரேன். அவர் செஞ்சுரி போட காத்துட்டு இருக்காரு. மெய்டன் டெஸ்ட் 100 ஃபார் வாஷிங்டன் சுந்தர் ஆன் த ஹோல்ட். கையில இருக்குது. அதை எப்படி வாஷிங்டன் சுந்தர் விடுவார்? நீங்களா இருந்தா விடுவீங்களா? ஏன் பென் ஸ்டோக்ஸ் இத வந்து விட்டுருப்பாரா? பென் ஸ்டோக்ஸ் வந்து அவர்களுடைய பிளேயர், அவரோட ஒரு டெபியூ பிளேயரோ, இல்ல ஒரு புது பிளேயரோ, இல்ல ஃபர்ஸ்ட் மெய்டன் 100 கையில வச்சுட்டு இருக்க ஒரு பிளேயர் இருந்திருந்தா, அவர் அத ஆடாம விட்டுருப்பாரா?